வாங்குறேன் அப்படின்னா பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் ஒரு 3 கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு. நம்பர் 1 பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா டிசைன். இந்த சேர் இந்த டிசைன்ல இருக்குன்னா இதை நான் வந்து பேட்டர்ன் மேக் பண்ணலாம். ஓகே, இதை யார் இது பண்ணாலும் அந்த பேட்டர்ன் நான் வந்து கிளைம் பண்ணலாம். இதுக்கப்புறமா ஓவரால் ஸ்ட்ரக்சர், ஓவராலாக என்ன ஆகும் ஸ்ட்ரக்சர், இப்போ இந்த வுட்டுக்கு பதிலாக காம்போசிட்ஸ் இருக்கு, கிளாஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் மாற்ற முடியா, அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கிளைமிங். புரியுதா? பேசிக் டிசைன் ஆஃப் த பேட்டர்ன் ஒன்று இருக்கு, உள்ள ஃபுல் ஓவரால் ஸ்ட்ரக்சரு மெட்டீரியலே சேஞ்ச் ஆயிருக்குன்னா அதுக்கு ஒரு இது உண்டு. அண்ட் தென் அதுக்கான யூசேஜ். இப்போ இந்த பேட்டர்ன் நீ அவங்க கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அதை நான் ரீபில்ட் பண்ணிக்கணும்னா நான் அதில் போய் கேட்கலாம். ஓகே, இதுல இருந்து எனக்கு இந்த டிசைன்ல இருந்து நான் ஹேண்ட் குஷன் மட்டும் நான் மாத்துறேன். அந்த ஹேண்ட் குஷன்ஸை நான் மாத்துறதுக்கு நான் அவங்ககிட்ட காப்பிரைட் கேட்கணும், அவங்க கிட்ட பர்மிஷன் போகும். கிளைம் ஆனதுக்கு அப்புறமாவே அவங்களுக்கு மெயில் மூலியமாகவும் பேப்பர்ல எதா இருந்தாலுமே பேப்பர்ல ஆட் போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ணன்றவர் வந்து இந்த பேட்டர்ன் மேக்கிங் இந்த ஸ்ட்ரக்சர்ல பண்ணதை வந்து இவர் கிளைம் பண்றாரு, இதுக்கு எவ்வளோ நாளுக்குள்ள அத்தாட்சி தர முடியும்னு கேட்ட உடனே அவங்களுக்கு அந்த மெயிலில் இருந்து ரிப்ளை வரும். நீங்கள் இதில் இந்த இடத்த மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த டிசைனை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் மேக்கிங் வரும். ஓவரால் ஸ்ட்ரக்சர் மாற்றுறதுக்கு மட்டும் தரமாட்டாங்க. சரியா? இதுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 5,000லேருந்து 10,000, மினிமம் 5,000லேருந்து 25,000 வரைக்கும் இருக்கும். நம்மளுடைய ப்ராஜெக்ட் இதுக்கு. இதை விட நீ மேலே போகிற சாங்ஸ், இப்போ நீ கூட இன்ஃப்ளூயன்ஸராக மாறிட்டோம்னா நிறைய பேர் அதிலே காப்பிரைட்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோன்னா இன்ஸ்டாவில் வந்து மார்க்கிங் ஒன்று வரும், டிக் மார்க் வரும். இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதிலலாம் நீ பிராண்டட் ஆகிட்ட அப்படின்னா உனக்கு ஒரு அது ஒரு அத்தாரிட்டி தராங்களா, அதுலேயும் வந்து உனக்கு என்ன இருக்குது காப்பிரைட்ஸ் இருக்குது. ஓகே, அதெல்லாம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் போகும், க்ரோர், மில்லியன்ஸ் இந்த மாதிரி இதில் போகும். சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேசிக்கான திங்ஸ். ஸோ உனக்கு வந்து வர ஆரம்பிச்சு. ஓகே, உனக்கு இந்த பேசிக் திங்ஸ் இல்லாமல் வேற என்ன பேசி பார்த்தோன்னா சேஃப்டி ரைட்ஸ். காலேஜ் இருக்குது, இப்போ நம்ம காலேஜ் இருக்குன்னா இதுக்கு எப்படி உடனே வந்து ஒரு ரைட்ஸ் கொடுப்பாங்க, அத்தாரிட்டி கொடுப்பாங்க ஒரு பில்டிங் இதில் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போகணும். ஆம்புலன்ஸ் உள்ள என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகிற அளவுக்கு அது ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் உள்ள அந்த சரௌண்டிங். இப்படி இருந்தால் தான் ஃபஸ்ட்டு அப்ரூவ் நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அதை நம்ம கிளைம் பண்ண முடியும். எங்கள் ஏரியாவில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து அக்குமுலேட் பண்ண முடியும். இந்த அக்குமுலேட் பீப்புள் வந்து ஈஸியாக டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை வே இருக்குது, நம்பர் ஆஃப் வே என்ன இருக்குது. சப்போஸ் எனி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிடுச்சுன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம ரிட்டர்னில் கொடுக்கணும், வந்து இங்கே செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்குமே பேட்டன்ட் இருக்குது, காப்பிரைட்ஸ் இருக்குது, நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் உண்டு. சரியா? ஸோ இதெல்லாம் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட். அண்ட் தென் இதில் வந்து நீ ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னா உனக்கு அதில் ஸ்டாண்டர்டைஸ் கொண்டு வருவாங்க. ஐஎஸ்ஓ நிறைய பார்த்துருப்பேன். இது வந்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியல் வாங்கும்போது அப்போல்லாம் ஐஎஸ்ஐ போட்டிருப்பாங்க. ஐஎஸ்ஓ வந்தது, அதுக்கு முன்னாடி ஐஎஸ்ஐ இருந்துச்சு. இப்போ மெட்டீரியல்லாம் வீட்டில் அம்மாலாம் வாங்கும்போது இது ஐஎஸ்ஐ இருக்கான்னு பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஐஎஸ்ஐ, அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2-3 கிளாசிஃபிகேஷன்ஸில் இருக்கு. சரியா? தென் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், ஒரு லேண்ட் வாங்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம போகணுன்னா இல்லை லேண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, இங்கே யாரும் போய் இல்லை நம்ம போய் பண்ணிக்க முடியுமா? முடியாது. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்த உடனே அக்யூமுலேட் பண்ணியோ இல்லை அதை நம்ம ரைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியாது. அந்த ப்ராப்பர்ட்டி எந்த டிவிஷனில் வருது ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அந்த டிவிஷனில் வரக்கூடிய விவோ ஆஃபீஸ் அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணணும், தாய் பத்திரம் சொல்லுவாங்க. ஓகே, அந்த பத்திரத்தில் அது ஆட் ஆகிருக்கா, இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வேணும்னா. ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வேணும்னா அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதை வேறு யாராவது கிளைம் பண்ணியிருக்கலாம், இல்லை அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபேக்காக கொண்டு வருவாங்க. இப்போலாம் நிறைய என்ன ஆகிடுச்சு, ஃபேக்காக கொண்டு வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், என்னோட இதில் அப்படியே ரெடி பண்ணி என் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இந்த ஏரியாவுக்கு சந்தோஷபுரம் நம்பர் 2 செகண்ட் கைண்டியாவாசம் மெயினோட சொல்லி கிளைம் பண்ணிடுவோம். சரியா? ஓகே, தேங்க்யூ. Thank you so much, sir.